சிறுகடிக்க ஆசை சிறையில் அடுத்து வர எபிசோட்ல நம்ம சிந்தாமணி கிட்ட ஒரு வழியா பணத்தை முத்து வாங்கிக்கிறாரு. ஆனால் சிந்தாமணி இருந்துட்டு ஒரு வேலையை கூட உருப்படியாக செய்ய மாட்டீங்களாட, அப்படியே தான் செய்யலை, என்ன எதுக்கடா காட்டி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இதுக்காக தான் தான் வேலையை தானே செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அடியாளுங்களை வச்சு செஞ்சால் இப்படி தான் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்லிடுறாங்க. எங்க நான் கேட்ட பணம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கவும் பணத்தை எடுத்துட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீனாவோட வண்டி கிடைக்காதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏண்டா கிடைக்காது, வண்டி தான் கிடைக்காதுன்னு சொன்னேன், ஆனால் வண்டிக்கான பணத்தை வசூல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். வண்டியை திருடிட்டு போனவங்க 30,000 ரூபாய், அது திருட சொன்னவங்க 40,000 ரூபாய், வேறு யாரும் இல்லை சிந்தாமணி தான். இந்த வீட்டில் யாரோ ஒருத்தர் சொல்லி தான் மீனாவோட வண்டியை திருடி இருக்காங்க. அதுக்காக நான் அப்படியே ஒன்று விட்டுற மாட்டேன். அது யார் என்னன்னு கூடிய சீக்கிரமாக நான் கண்டுபிடிக்க தான் போகிறேன். பணத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒன்றை மாதிரி நான் பணத்தை ஒன்றும் அப்படியே விட்டுட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்க்கு உரைக்கிற மாதிரி நம்ம முத்து பதிலடி கொடுக்குறாங்க. அடுத்த நாள் ஒரு புது வண்டி, அது எலக்ட்ரிக்கல் வண்டியாக பார்த்து நம்ம மீனாவுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சத்யாலாம் சொல்லிட்டு இருக்காங்க. வண்டிக்கு பூஜையும் பண்ணிட்டு புது ஹெல்மெட்டை மீனாவுக்கு மாட்டி விடுறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக மீனாவும் முத்துவும் கோயிலிருந்து வந்துட்டுருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரமா முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசையில் இதுக்கு பின்னாடி ரோகிணி தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு முத்துவோ இல்லை மீனாவோ எப்போ கண்டுபிடிக்க போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.